ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இந்த குழம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். மார்னிங் வச்சுட்டா போதும், காலைல பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் வச்சு ஓட்டிடலாம். நான் இப்படி தான் அடிக்கடி பண்ணுவேன். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், கறி குழம்பு மாதிரியே. ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்க விட்டுருங்க. இப்போ அரைச்ச மசாலா இதோட சேர்த்துக்கலாம். ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைனா இந்த மசாலா அடி பிடிச்சிரும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச சுண்டலை குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சுட்டு இந்த வேக வச்ச சுண்டலை இதோட சேர்த்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காய், சோம்பு, கசகசை இதையும் நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் கஷ்மீர் மெத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வெள்ளை சுண்டல் குருமா ரெடி.